இன்றைய புனிதர் புனித ஹிலாரியோன். இவருடைய பெற்றோர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஹிலாரியோனுக்கு அதிகமாக தெரிய வந்ததும் இவர் அதிலே அதிக நாட்டம் கொண்டார். இறந்த இவருடைய பெற்றோரின் சொத்துக்களில் ஒரு பகுதியை தம் சகோதரர்களுக்கும் மீதியை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு காட்டிற்கு சென்றார். அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது, வாழ்வுக்கு செல்லும் பாதை குறுகியது. எனவே எகிப்திய பாலைவனத்தில் ஜெபத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டு எளிமையை உறைவிடமாக கொண்டு வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரை பற்றி கேள்விப்பட்டார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டார். உடனே அவரை சென்று சந்தித்தார். அந்த சந்திப்பு தான் இவரை முழுவதுமாக மாற்றியது. அவரோடு 2 மாதங்கள் தங்கியிருந்தார். அவரை பின்பற்றினார். இவரும் பாலைவனத்திற்கு சென்று அந்தோனியாரை போலவே வாழ ஆரம்பித்தார். 20 ஆண்டு தவ வாழ்வில் பலரை மனம் திருப்பினார். கடவுள் இவருக்கு புதுமை செய்கின்ற வரத்தை கொடுத்தார். இறந்த பிறகு இவருடைய உடல் அவர் வாழ்ந்த லாசா மடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அவ்விடம் இன்று மிகப்பெரிய யாத்திரை தலமாக அமைந்திருக்கிறது. பல புதுமைகளை செய்து வந்த இவரது புகழ் பாலஸ்தீனம் முழுவதும் பரவியது. இந்த புனிதரிடமிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, எல்லோரும் செய்கிறார்கள், நான் மட்டும் செய்தால் என்ன என்று சொல்லி தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. புனித பாதையை தேர்ந்தெடுக்கும் போது தனிமை நம்மை துரத்தினாலும் கடவுள் துணை நிற்பார், நம் கண்ணீரை துடைப்பார் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு செல்ல வேண்டும். இதைத்தான் இன்றைய புனிதர் நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே ஆண்டவருடைய பாதையில் நாமும் வழி நடப்போம். அந்த பாதை பாலைவனமாக இருந்தாலும் இறைவன் சோலைவனமாக மாற்றித் தருவார். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமென்.